வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை அடை. முட்டை அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, 1 பச்சை மிளகாய், சீரகம் சிறிதளவு, சின்ன வெங்காயம் 10லிருந்து 12. சின்ன வெங்காயம் நல்லா மணமாக இருக்குங்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறதுனா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. உளுந்து 50 கிராம். உளுந்தை நல்லா ஒரு 2-3 முறை நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடணும். உளுந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அம்மா இங்கே அம்மியில் அரைச்சிருக்கிறாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து ஓரளவு அரைச்சதுக்கு பிறகு அதில் சீரகமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்காங்க. இது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனா கொஞ்சமாக அதே மாதிரி தண்ணி சேர்த்து வடைக்கு அரைக்கிற மாதிரி 3யும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இப்போது வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு, முட்டைகளையும் உடச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா அடித்து கலக்கணும். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாவோட எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா அடித்து 2-3 தடவை நல்லா அடித்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடித்து கலக்கி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இது ஆம்லேட் மாதிரி ரொம்ப இந்த இது தண்ணியாக இருக்காது, ஓரளவு கட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக விரித்து விடுங்க. அதை நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். நமக்கு இப்போ இந்த 2 முட்டையில் 6 அடை கிடச்சிருக்குது. உளுந்தும் நம்ம இதில் சேர்த்துருக்கறதுனால நல்ல சத்துடையது. இது நல்ல சத்தான ருசியான முட்டை அடை தயார். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.